ஹாய் விவஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிவர்டேல் சீரிஸோட 3rd எபிசோட் தாங்க. 2nd எபிசோடு எப்படி முடிச்சிருந்தாங்கன்னா, ஷெரில் ப்ளோய் நான் தான் கில்ட்டின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கண்ணே, இப்போ என்னை அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்க சரண்டர் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அது வரையும் பார்த்தீங்கன்னா ஷெரில் தான் தப்பு எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. சரி வாங்க, இப்போ நம்ம 3rd எபிசோட்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு 3rd எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஷெரிலை பிரின்ஸிபல் வெதர்பியும் ஷெரீஃப் கெல்லர் 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பிரின்ஸிபல் ரூமில் வச்சு ஷெரிலை இன்ட்ராகேட் பண்ணுறாங்க. அப்போ ஷெரில் சொல்கிறாங்க, நான் கில்ட்டின்னு சொன்னது நான் ஜேசனை கொன்னதுக்காக இல்லை, ஜேசன் தப்பிச்சு போகிறதுக்கு தான் பிளான் பண்ணான். அது என்ன பிளானுன்னா, நானும் ஜேசனும் எப்பவும் போல் ஸ்வீட் வாட்டர் ரிவருக்கு போட்டிங் போகிறோம். அந்த போட்டிங்கில் நான் கீழே விழுந்தனும் ஜேசன் தண்ணியில் விழுந்து செத்துட்டான் அப்படின்னும் சொன்னான். ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, ஜேசன் அடுத்த பக்கம் போயிட்டு அவன் இந்த ஊரை விட்டு அவங்க அப்பா அம்மா யாருக்கும் தெரியாமல் தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிறது தான் அவனோட பிளானே. அதுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணேன். அவன் 1 மாதத்துக்குள்ளே நான் உன்னை காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் இன்னமும் காண்டாக்ட் பண்ணல. அதை இப்போ தான் சொல்கிறியா அப்படின்னு ஷெரீஃப் கெல்லர் கேட்குறாங்க. அதுக்கு ஷெரில் சொல்கிறாங்க, அவன் இறந்துட்டான் அப்படின்னோடனே என்னால் நம்பவே முடியலை. அந்த இறங்கல்ல இருந்தானா, இப்போ போய் நான் எப்படி சொல்ல முடியும் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஷெரிலோட அம்மா அப்பா 2 பேரும் நீ என்ன பண்ணியிருக்க, நீ பண்ண காரணத்துக்கு உன்னை சும்மா விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷெரிலை அவங்க அம்மாவும் அப்பாவும் அழைச்சிட்டு போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஆர்ச்சி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏன்னா அவன் கன்ஃபஸ் பண்ணுறதுக்காக போனான். நாங்கள் ஒரு கன்ஷாட்டை கேட்டோம்னு அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அடுத்த நாள் காலையில் பெட்டியோட அம்மா நியூஸ் பேப்பர் எடுத்து போடுறாங்க. அந்த நியூஸ் பேப்பரில் ஷெரிலை பற்றி தப்பாக எழுதியிருக்காங்க. அதுக்கு பெட்டி கேட்குறா, அந்த பையன் எப்படி செத்தான் அவனை பற்றி எழுதுறதை விட்டுட்டு நீங்கள் அவனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு இந்த மாதிரி ஷெரில் சொன்னது இந்த மாதிரி உள்ளதெல்லாம் எழுதுறீங்களே, அவங்க பாவம் தானே, உங்கள் குடும்பத்தில் ஒரு பையன் இறந்துருக்கான், அதை விட்டுட்டு நீங்கள் இப்படிலாம் எழுதுனீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ண்ணே அப்படின்னு பெட்டி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம ப்ரெஸ்ஸை ஓட்ட முடியாது, நம்ம தான் நம்ம ப்ரெஸ்ஸோட ஓனர், அதனால் நம்ம தான் நம்மளுக்கு பெனிஃபிட்டான நியூஸாக படணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியோட அம்மா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆர்ச்சி போய் பிரின்ஸிபல் வெதர்பி கிட்டையும் ஷெரீஃப் கெல்லர்கிட்டையும் போய் சொல்கிறாங்க, நான் ஒரு கன்ஷாட் கேட்டேன், நான் அங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷெரீஃப் கெல்லர் கேட்குறாரு, நீ காலையிலே ஸ்வீட் வாட்டர் ஒரு ஓரமாக என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆர்ச்சி சமாளிக்கிறாரு, நான் அந்த மாதிரி பாட்டு லிரிக்ஸ் எழுதிக்கிட்டு இருந்தேன், அப்போ நீ தனியாக இருந்தியான்னு மறுபடியும் ஷெரீஃப் கெல்லர் கேட்குறாரு. அதுக்கு ஆர்ச்சி சொல்கிறாரு, இல்லை வேகஸ் என் கூட இருந்துச்சு, வேகஸுங்கிறது அவரோட நாய்ங்க, அதுவும் என் கூட தான் இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. போல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கப்போ கெவின் சொல்கிறாரு, நம்ம எல்லாருமே இப்போ சஸ்பெக்ட் தான், நம்ம எல்லாருமே விசாரிப்பாங்க அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வெரோனிகா சொல்கிறாங்க, என்ன இல்லை எனக்கு யாரையுமே தெரியாது, எனக்கு இன்றைக்கி ஒரு டேட் இருக்குது, அதனால் நான் இன்றைக்கி நைட் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் கூடன்னு கெவின் கேட்குறாங்க. கெவின் கேட்குறதுக்கு வெரோனிகா சொல்கிறாங்க, சக்கு கூட தான் நான் டேட் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்குங்கிறது யாருன்னா அந்த பேஸ்பால் கோச்சோட பையன். அதுக்கு பெட்டி சொல்கிறாங்க, அவன் ஒரு ப்ளே பாய் மாதிரி, அவனை போய் டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சும்மா ஒரு ஃபன் நைட்டு தான், அதுக்காக தான் நான் டேட் பண்ணுறேன் அப்படின்னு வெரோனிகா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜக்கெட் வராரு. ஜக்கெட் பெட்டிக்கிட்ட பேசுகிறாரு, நான் அந்த நியூஸ் பேப்பருக்கு எழுத கூப்பிட்டீங்களே எதுக்கு அப்படின்னு கேட்டார். அதுக்கு பெட்டி சொல்கிறாங்க, நீ இந்த நியூஸ் பேப்பர் எழுதணும், அதை மறுபடியும் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜக்கெட்கிட்ட. ஜக்கெட் சொல்கிறாங்க, எனக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கிடைக்காது, ஏன்னா நான் ரொம்ப வைலன்ஸாக நடக்கிற கதையை அப்படியே எழுதுவேன், அது ஸ்கூலில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பெட்டி சொல்கிறாங்க, ரிவர்டேலில் ஜேசன் செத்ததுக்கப்புறம் இந்த ரிவர்டேல் டவுனே ரொம்ப மாறிட்டு, ஆனால் யாரும் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, அப்படின்னு நடிச்சுட்டு போயிடுறாங்க, இதை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும் பேப்பரில் எழுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜக்கெட் ஓகே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பெட்டி சொல்கிறாங்க, உன்னோட ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் என்னென்னா டில்டன் டாய்லி, அவனும் அங்கே தான் இருந்தான், ஆனால் அவனை யாருமே விசாரிக்கலை, அதனால் அவனை போய் நீங்கள் கேட்டுவாங்க அப்படின்னு ஜக்கெட்கிட்ட சொல்கிறாங்க. ஜக்கெட் ஓகே நான் டில்டனை போய் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் வெரோனிகாவும் சக்கும் மீட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. அடுத்த நாள் ஆர்ச்சி மிஸ் கிராண்டியை பார்த்து பேசுகிறாங்க. மிஸ் கிராண்டியை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பிரின்ஸிபல்கிட்டையும் ஷெரீஃப் கெல்லர்கிட்டையும் போய் நான் கிளியராக எல்லாத்தையும் பேசிட்டேன், அதனால் உங்களை உங்களுக்கு எதுவும் ஆகாது, ஏன்னா நான் உங்களை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன், மறுபடியும் ஏதாவது கேட்டாங்கனாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மிஸ் கிராண்டி சொல்கிறாங்க, ஷெரீஃப் கெல்லர் எப்படியோ என்னை கண்டுபிடிச்சிட்டாருனா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆர்ச்சி சொல்கிறான், என்ன தான் இருந்தாலும் நான் உங்களை இதில் இழிக்கவே மாட்டேன், நீங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கேன் அப்படின்னு ஆர்ச்சி சொல்கிறான். அதுக்கப்புறம் வெரோனிகா, பெட்டி, கெவின் 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கெவின் கேட்குறான், சக்கு கூட நேற்று டேட் எப்படி போணுச்சு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வெரோனிகா சொல்கிறாங்க, நல்லா தான் போணுச்சு, அவன் பேசுகிறது தான் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் எல்லோரும் ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னா வெரோனிகா மூஞ்சியில்
அந்த ஊரில் மேல்ப்னு ஒரு ஒயின் தயாரிப்பாங்க. அந்த ஒயினை வந்து அவர் மூஞ்சியில் ஊற்றிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணி போட்டிருந்துருக்காங்க. இதை பார்த்துட்டு வெரோனிகா ரொம்ப கோவமாயிட்டு சக்கை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பெட்டி சொல்கிறாங்க, நம்ம வந்து பிரின்சிபல் வெதர்பீட்டை கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லை வந்து அந்த நியூஸ் பேப்பரில் எழுதி நம்ம பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் வெரோனிகா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, நான் வந்து ரூல்ஸை நான் தான் க்ரியேட் பண்ணுவேன், நானே அந்த ரூல்ஸை வேணா மீறிப்பேன், வாங்க நேராக போய் கேட்டு வருவோம் அப்படின்னு கிளம்புறாங்க. அப்போ பெட்டியும் நானும் வரேன்னு கூட கிளம்பி போகிறாங்க. இந்த ஃபோட்டோவை காட்டி சக்கு கிட்ட இது என்னன்னு கேட்குறாங்க. இதை ஒழுங்காக டெலீட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சக் சொல்கிறாரு, இது ஒன்றும் நியூயார்க்கில் நீ இருந்த மாதிரி ஜாலியாக சீன் போட்டு இருக்கிறதுக்கு, இது ரிவர்டேல், இங்கே நாங்கள் புல்டாக் தான், நாங்கள் தான் வெயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு வெரோனிகா கடுப்பாயிட்டாங்க. கடுப்பானதுக்கப்புறம் புல்டாக் டீம் மெம்பர் எல்லோரும் சேர்ந்து வம்புளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க வெரோனிகாவை. வெரோனிகா ரொம்ப இன்சல்ட் ஆகி கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜக்கெட் போய் டில்டன் டாயலியை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. ஜக்கெட் வந்து என்ன கேட்குறாருனா, நீ ஏதாவது சவுண்டை கேட்டியா, வியர்டான சவுண்டு ஏதாவது கேட்டுச்சா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு டில்டன் டாயலி சொல்கிறாரு, அதெல்லாம் எனக்கு எதுவும் கேட்கல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் ஜக்கெட் வந்து ரொம்ப கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ வேறு ஏதாவது வித்தியாசமாக பார்த்தியா அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் டில்டன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி, நான் எதையும் வித்தியாசமாக பார்க்கல, எல்லாத்தையும் நான் ஷெரீஃப் கெல்லர் கிட்ட சொல்லிட்டேன், உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஜோஷி வந்து ஆர்ச்சி கிட்ட வந்து பேசுகிறாங்க, நான் வந்து உனக்கு ட்ரைனிங் தரேன், ஷெரில்காவை தான் நான் ஒத்துக்கிட்டேன் இந்த ட்ரைனிங்க்கு, 7:30 PM நீ வந்துடணும் கரெக்டாக ட்ரைனிங்க்கு அப்படின்னு ஆர்ச்சிக்கிட்ட சொல்கிறாங்க. ஆர்ச்சி வந்து ஓகே நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசி கிளம்பிடுறாங்க. வெரோனிகா அந்த கமெண்ட்லாம் படித்து பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோவில் வர கமெண்ட்லாம் படித்து பார்த்துட்டு ரொம்ப கவலையாக போயிடுறாங்க வெரோனிகா. அவங்க அம்மா பார்த்துட்டு என்னன்னு கேட்குறாங்க. அவங்க எதுவும் சொல்லாமல் மழுப்பிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பெட்டி ஃபோன் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெரோனிகா வராங்க பெட்டி கூப்பிட்ட இடத்துக்கு. பார்த்தா அங்கே வந்து அவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க. எல்லாருமே வந்து இந்த புல்டாக் டீமில் உள்ளவங்க வந்து ஏமாற்றி வம்பிழுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு இது இவங்க ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு பெட்டிக்கு ஒரு முடிவுக்கு வராங்க. இதெல்லாம் ஷெரில் காதில் வாங்கிட்டு இப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த டில்டன் டாய்லியோட ஜூனியர் ஸ்கவுட் வந்து ஒருத்தவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் பாப்ஸில் உட்காந்து. அவனை போய் ஜக்கெட் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அப்போ வந்து என்னன்னு கேட்குறான்னா, நீ உன்னை வித்தியாசமாக பார்த்த, அப்போ உன் மேலே ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜக்கெட் சொல்கிறாரு அவனை பற்றி. அதுக்கு அவன் சொல்கிறான், டில்டன் வந்து பொய் சொல்கிறான், டில்டன் தான் அந்த கன் ஷாட்டே ஃபயர் பண்ணவன், அவன் வந்து எங்களுக்கு டார்கெட் எப்படி ஷூட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தான் ஸ்கவுட்டுக்காக அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு ஜக்கெட் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. அப்புறம் ஆர்ச்சி வந்து புசி கேட்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, பெட்டி வந்து ஒரு புல்டாகில் உள்ள பையனை பற்றி பேசுகிறாங்க. அந்த பையன் வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த மாதிரி ஒரு ப்ளே புக் இருக்குங்கிறது உண்மை தான், அந்த புக்கை நானும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையும் காட்டி கொடுத்துட்றான். அப்புறம் நைட் டைம் ஆனோடனே பெட்டி, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு 2 பேர், அப்புறம் கெவின், வெரோனிகா எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் ஷெரிலும் அதை பார்த்துட்டு நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்புறம் அந்த புக்கை எடுக்கிறாங்க. அந்த புக்கில் உள்ள பேரெல்லாம் பார்க்குறாங்க. அதில் பாலி பேர் இருக்குது, வெரோனிகா பேரும் இருக்குது. பாலி பேர் இருக்கிறத பார்த்துட்டு பெட்டி ரொம்ப கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஷெரில் சொல்கிறாங்க, ஜேசன் இப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பெட்டி சொல்கிறாங்க, இதை பண்ணியிருக்கான், அதனால தானே அந்த பேர் இருக்குது, அதில் பாரு ஸ்கோர்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பெட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் நம்ம பொண்ணுங்கள்லாம் ரொம்ப கேவலமாக போயிட்டாங்க, நம்ம உங்களுக்கு ஏதாவது பாடம் புகட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து அதுக்கப்புறம் ஒரு பிளான் போடுறாங்க. அப்புறம் அவங்க போட்ட பிளான் படி பெட்டி வந்து ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு போய் சக்கை பார்க்குறாங்க. சக்கை பார்த்ததுக்கப்புறம் சக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. பெட்டி அது இப்படி வருது அப்படின்னு பார்த்து ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் பெட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் நல்லவனாக இருந்ததெல்லாம் போதும், இன்னும் என்ஜாய் பண்ணணும், நீ வேணா வா நம்ம 2 பேரும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் சாவியை கொடுத்துட்டு அவங்க வந்துடுறாங்க பெட்டி. அப்புறம் ஆர்ச்சி வந்து அந்த கிளாஸை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு தெரியாமல் உள்ளே வரான், அவங்க அப்பாவுக்கு தெரியாமல். அவங்க அப்பா அதை கண்டுபிடிச்சிட்டு அவங்க 2 பேரும் மாற்றி திட்டிக்கிறாங்க. திட்டினதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, வந்து பெட்டி கொடுத்த சாவியை யூஸ் பண்ணி அந்த வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு. உள்ளே வரும்போது வெரோனிகா இருக்காங்க. அப்போ வெரோனிகா சொல்கிறாங்க, நம்ம வந்து இதுவரையும் சண்டை போட்டது போதும், நானும் பெட்டி இனிமேல் ஷேர் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்க போகிறோம் அப்படின்னு வேணுக்குன்னே சக்கை வந்து அந்த ட்ராப்புக்குள்ளே இழுக்கிறாங்க. சக்கும் இது தெரியாமல் சந்தோஷமாக உள்ளே போயிடுறாரு. அப்போது பெட்டி வந்து ஒரு கெட்டப் மாற்றிட்டு வேறு மாதிரி வந்திருக்காங்க. பெட்டியை பார்த்துட்டு இது பெட்டினே கண்டுபிடிக்க முடியல, வெரோனிகா ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சக்கு கிட்ட பெட்டி வர்றது முடியலை, அதனால் நான் பெட்டிக்கு பதிலாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. சக்கால் அடையாளமும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் ரிவர்டேல் ஆனுவல் மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் வந்து எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஷெரிலோட அம்மா வந்து என்ன கேட்குறாங்கன்னா, என் பையனோட கொலைகாரனை எப்போ கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னு மேயர்ட்டு கேட்குறாங்க. அதுக்குள்ளே பாலியோட அம்மா இங்கேருந்து வந்து ஷெரிலோட அம்மா கிட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. மிஸ் கிராண்டியும் ஃப்ரெட்டோட அப்பா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மிஸ் கிராண்டி சொல்கிறாங்க, அவன் ரொம்ப மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான், அவனை மியூசிக்கு கொஞ்சம் கற்றுக்க வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஃப்ரெட்டோட அப்பா வந்து சந்தோஷமாக போயிடுறாரு. அப்புறம் ஜக்கெட் வந்து டில்டன் டாயலியை வந்து கையங்காலமாக பிடிக்கிற மாதிரி மாட்டிக்கிட்டாரு டில்டன். அப்போ வந்து சொல்கிறாரு,
நீ பண்ண தப்புக்கு உனக்கு தண்டனைலாம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நீ ஒரு குற்றத்தை பண்ணிவிட்டு அந்த சத்தமே கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்க. ஆனால் அதுக்கு சாட்சி இருக்குது எங்கள்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு ஜக்கெட். இதை கேட்டுட்டு டில்டன் ரைலி ரொம்ப பயந்துட்டார். அப்புறம் அந்த ப்ளூ அண்ட் கோல்ட் ஆஃபீஸ்க்கு வர சொல்லிவிட்டு ஜக்கெட் கிளம்பிட்டார். சக் ஹாட் டப்புக்குள்ளே இறங்கினதுக்கு அப்புறம் சக்கோட கையை வந்து ஹேண்ட் கஃப் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு பெட்டி வந்து சக்கோட தலையை வந்து காலால் அழுத்தி தண்ணிக்குள்ளே தள்ளி டார்ச்சர் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு வெரோனிகா வந்து ரொம்ப பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியை தடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெட்டி வந்து பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியும் விட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து ஆர்ச்சியோட அப்பா வந்து அவரோட கராஜை வந்து சவுண்ட் ப்ரூஃப் ஆக்குறாரு ஆர்ச்சி மியூசிக் கற்றுக்கிறதுக்காக. இதை பார்த்துட்டு ஆர்ச்சி ரொம்பவே சந்தோஷமாகி போயிடுறாரு. அப்புறம் ப்ளூ அண்ட் கோல்ட் நியூஸ் பேப்பரில் வந்து பெட்டி வந்து அதை புக் ஆஃப் ஷேம் இருந்துச்சுல, அந்த ப்ளே பாய் புக், அந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் வெரோனிகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. அதுக்கப்புறம் வெரோனிகா வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, நேற்று நீ வேறு மாதிரி பேசுகிறேன், ரொம்ப ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ண, எதுக்கு அப்படிலாம் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து பெட்டி சொல்கிறாங்க, நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணல, நார்மலாக தானே இருந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. நீ ரொம்பவே வித்தியாசமாக பிஹேவ் பண்ணப்ப அப்படின்னு வெரோனிகா சொல்கிறாங்க. சரி அப்புறம் அதை பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அப்புறம் பிரின்ஸிபல் வெதர்பி கிட்டே போய் வெரோனிகா, அவங்க அம்மா, பெட்டி 3 பேரும் போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் சக்கை வந்து ஸ்கூல்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் இந்த ஸ்கூலில் உள்ள பொண்ணுங்க எல்லோரும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களால தான் இது பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சந்தோஷமாக இருக்காங்க எல்லோரும் நின்றுட்டு. அதுக்கப்புறம் பெட்டி போய் அந்த புக் ஆஃப் ஷேம்னு இருக்கலாம், அந்த புக்கை கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுட்டு அதில் எண்ணெய் ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் ஷெரில் வந்து லைட்டரை தூக்கி போட்டு எரிச்சிடுறாங்க. அப்போ வந்து ஷெரில் சொல்கிறாங்க, ஜேசன் வந்து பாலியை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தானா அதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் டில்டன் வந்து சொன்ன மாதிரியே அந்த ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு காலையில். வந்ததுக்கப்புறம் ஜக்கெட், பெட்டி 2 பேரும் கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து டில்டன் சொல்கிறாரு, நீங்கள் யாருமே நோட்டீஸ் பண்ணாததாக நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. பெட்டி வந்து அது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, மிஸ் கிரண்டியோட கார் தான், அந்த கார் அங்கே இருந்துச்சு, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜக்கெட் வந்து நான் இவ்வளோ நேரம் ஆர்ச்சியை காப்பாற்றிட்டு இருந்தேன், இப்போ அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.